ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இப்போது ரவுண்ட் 3 முடிஞ்சிருக்கு. இந்த ரவுண்ட் 3யோட ரூல்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ரவுண்ட் 3ல் எலிமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எலிமினேஷன் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. எனக்கு ரவுண்ட் 3ல் சீட்டு கிடச்சிருக்கு, ஆனால் நான் போய் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு 4th ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற எலிமினேஷன் ரூல் வந்துடும். அதே 3rd ரவுண்ட் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணால் எனக்கு சீட்டே அலாட் ஆகலாங்கிறவங்க 4th ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் 3rd ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆகியிருந்தாலோ அல்லது ரீஅலாட் ஆகி அதில் போய் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டாலோ நீங்கள் என்டையர் கவுன்சிலிங்லேருந்தும் எலிமினேட் பண்ணப்படுவீங்க. 4th ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரூல் ஃபார் ரவுண்ட் 3. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கும் சரி, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் சரி, ரவுண்ட் 3ல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலை அப்படின்னா எலிமினேட் ஆகிடுவோம். நம்ம சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஓகே. செகண்ட் ரூல், திஸ் இஸ் யுவர் தலையெழுத்து. அதாவது ரவுண்ட் 3 முடிவில் நீங்கள் என்ன காலேஜில் இருக்கீங்களோ அது ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ண காலேஜே ரீட்டைன் பண்ணியிருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் ஆகி ரீட்டைன் பண்ணியிருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்ட்லேருந்து 3rd ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் வந்திருந்தாலும் சரி, இப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆகியிருந்தாலும் சரி, 3rd ரவுண்ட் முடியும் போது எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களோட மெடிக்கல் காலேஜ் அல்லது டென்டல் காலேஜ். அவ்வளவுதான் தலையெழுத்து. இனிமே அப்கிரேடேஷன் கிடையாது, ரீஅலாட்மெண்ட் கிடையாது. ரவுண்ட் 3 வரைக்கும் தான் அப்கிரேடேஷன், ரீஅலாட்மெண்ட். ரவுண்ட் 4க்கு நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு போக முடியாது. சார், நான் பிடிஎஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் எம்பிபிஎஸ்க்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு 4th ரவுண்ட் போகலாமா? போக முடியாது. சார், எம்பிபிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்கேன், 4th ரவுண்டுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு ஒன்று வந்திருக்கு, ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகலாமா? போக முடியாது. மேபி ஸ்பெஷல் ரூல்ஸ் எது கொண்டு வந்தால் தான். இது நான் சொல்கிற ரூல்ஸ் ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிறது, ஒவ்வொரு வருஷமும் ஃபாலோ பண்ணப்படுறது. ரவுண்ட் 3க்கு அப்புறம் ஏதாவது ஒரு காலேஜில் ஒரு சீட்டில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பியும் அப்கிரேடேஷனுக்கோ ரீஅலாட்மெண்ட்டுக்கோ போக முடியாது. ரவுண்ட் 3 முடிவில் நீங்கள் என்ன காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் காலேஜ். தலையெழுத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுதான் உங்கள் காலேஜ்னு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இனிமேல் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அப்கிரேடேஷன் கிடையாது, ரீஅலாட்மெண்ட் கிடையாது. ஸோ ரவுண்ட் 3 முடிவில் நீங்கள் என்ன காலேஜில் இருக்கீங்களோ அது உங்களோட ஃபைனல் காலேஜ். ரீஅலாட்மெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ரீடைன் ஆயிருந்தாலும் சரி, வாட் எவர். ரவுண்ட் 3 முடிஞ்சு ஒரு ரிசல்ட் ஷீட்டு போட்டிருப்பாங்க, ரவுண்ட் 3 ரிசல்ட்டு. அதில் ரீஅலாட்டட்னு வந்திருந்தால் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, ரீடைன்டு வந்தால் அந்த காலேஜ்லேயே கண்டினியூ பண்ணுறீங்க. அதுதான் உங்கள் ஃபைனல் காலேஜ். 4th ரவுண்டுக்கு எலிஜிபிள் போயிடும். சரி, இப்போது ரவுண்ட் 4க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் சார்? எனக்கு ரவுண்ட் 3 முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நான் எந்த காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணல, எந்த காலேஜ்லேயும் எனக்கு சீட்டு அலாட் ஆகலை, நான் நிராயுத பாணியாக இருக்கேன், வெறும் கையோடு இருக்கேன். நான் ரவுண்ட் 3 முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட எந்த காலேஜ்லேயும் எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ இன்க்ளூடிங் ஆல் இண்டியா கோட்டா, நான் எம்பிபிஎஸ்ஸும் எங்கேயும் ஜாயின் பண்ணல, பிடிஎஸும் எங்கேயும் ஜாயின் பண்ணல, நான் நிராயுதபாணி, வெறும் கையோடு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் 4th ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரி, ஃபைன் யாருக்கெல்லாம்? அந்த ரீஃபண்ட், அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருக்கேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜுக்கு 30,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜுக்கு 1,00,000. இந்த மாதிரிலாம் நான் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருக்கேன். அது எப்போ ரீஃபண்ட் ஆகும்? யாருக்கெல்லாம் ஃபைனாக போகும்? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2 வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் தான். ரவுண்ட் 3ல் தான் ஃபைன் போடுறாங்க. அப்போ ரவுண்ட் 3ல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போயிடும். சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலைன்னா நீங்கள் பே பண்ண செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே ஃபைனாக போயிடும். சரி சார், அப்போது நான் சீட்டு கிடச்சிது, ஜாயின்லாம் பண்ணிட்டேன், எப்பயும் நான் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்செல்லாம் நான் என் சீட்டு ஒன்று ரீட்டைன் ஆகிருக்கு, ரீஅலாட் ஆகியிருக்கு, அல்லது ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருக்கேன், அல்லது நான் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஆல் இண்டியாவில் டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் எடுத்துட்டேன், இல்லை ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் எடுத்து ஜாயின் பண்ணி போயிட்டேன். இப்போது அந்த 30,000 அல்லது 1,00,000 செக்யூரிட்டி டெபாசிட் எனக்கு ரீஃபண்ட் வருமா? 3rd ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை, ஆனால் செகண்ட் ரவுண்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டீங்க,
அல்லது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ஃபீஸ் பே பண்ணீங்க, உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னா, இந்த மாதிரி கண்டிஷன்லலாம், அதாவது தேர்ட் ரவுண்டில் முடிவில் உங்களுக்கு சீட் எதுவுமே தமிழ்நாட்டில் அலாட் ஆகி இல்லை, நீங்கள் எங்கேயும் ஜாயின் பண்ணி இல்லைங்கிற எல்லாருக்குமே ரீஃபண்ட் உண்டு. அந்த ரீஃபண்ட் வந்து நீங்கள் பே பண்ண அக்கௌண்ட்டுக்கே அனுப்புவாங்க. எப்போ அனுப்புவாங்க? தோராயமாக 4th ரவுண்டு முடிஞ்சு 2 வீக்ஸ் டைம் எடுத்துப்பாங்க. 4வது ரவுண்டு முடிஞ்சு 2 வீக்ஸ், 4th ரவுண்டு முடியணும். 4th ரவுண்ட் முடிஞ்சு 2 வாரம் டைம் எடுத்துகிட்டு எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இன்னும் 1 மந்த் மேலே ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்துடும். எல்லாருக்குமே ரீஃபண்ட் வந்துடுங்க. ஸோ தட் இப்போது நான் இம்பார்ட்டண்ட்டாக 4 விஷயம் சொல்லியிருக்கேங்க. விஷயம் நம்பர் 1, எலிமினேஷன்னா என்ன? ரவுண்ட் 3 முடிஞ்சு நீங்கள் அலாட்டான காலேஜ்லேயோ ரீஅலாட்டான காலேஜ்லேயோ போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் 4th ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதே போல் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் என்னெல்லாம் பே பண்ணியிருந்தீங்களோ அது ஃபைனாக போயிடும், அதை விட்டுடுங்க. ரூல் நம்பர் 2, நீங்கள் ரவுண்ட் 3 முடிவில் என்ன காலேஜில் இருக்கீங்களோ, அது ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ண காலேஜா, ரவுண்ட் 2ல் ஜாயின் பண்ண காலேஜா, ரவுண்ட் 3ல் ஜாயின் பண்ண காலேஜா, ஜாயின் பண்ண போகிற காலேஜா, அல்லது ரீடைன் பண்ணிங்களா, ரீஅலாட்மெண்ட் வாங்கி ஜாயின் பண்ணிங்களா, வாட் எவர், ரவுண்ட் 3 முடிவில் ஒரு ரிசல்ட் ஷீட் போட்டிருப்பாங்க. அந்த ரிசல்ட் ஷீட்டில் நீங்கள் என்ன காலேஜில் ரீடைன் பண்ணியிருக்கீங்க, ரீஅலாட் ஆகிருக்கீங்களா, அதுதான் உங்கள் ஃபைனல் காலேஜ், ஃபைனல் படிப்பு. எம்பிபிஎஸ்ஸோ, பிடிஎஸ்ஸோ, கவர்மெண்ட் கோட்டாவோ, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ, மைனாரிட்டி கோட்டாவோ, வாட் எவர், அதுதான் உங்கள் ஃபைனல் காலேஜ். இதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட்டோ அல்லது அப்கிரேடேஷனோ கிடையாது ரவுண்ட் 3 முடிவில். அதுக்கப்புறம் ஓகே, ரவுண்ட் 4க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? ரவுண்ட் 3 முடிஞ்சும் எனக்கு எந்த கல்லூரியிலையும் எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ சீட்டு கிடச்சி நான் ஜாயின் பண்ணலை, நிராயுதபாணியாக வெறும் கையோடு இருக்கேங்கிறவங்க மட்டும்தான் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட் 4ல் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரவுண்ட் 4க்கு பேர் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் 3 தான் மாப்பப் ரவுண்ட், அது முடிஞ்சு போச்சு. சரிங்க, இப்போது ரீஅலாட்மெண்ட்டு ஆயிடுச்சு, நான் போய் அல்லது ரீடைன் ஆகிடுச்சு, எனக்கு எப்போது செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வரும்? 4th விஷயம் சொன்னேன் இல்லையா? 4 ரவுண்டும் முடிஞ்சு ரீஃபண்ட் யாரெல்லாம் எலிஜிபிள் லிஸ்ட்டுங்கிறத ரிலீஸ் பண்ணி 4 ரவுண்ட் முடிஞ்சதுலேருந்து 2 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டை. உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீஸில் கழிக்க மாட்டாங்க, உங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு திருப்பியும் அனுப்பிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ரீஃபண்ட் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லைங்க? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரவுண்டில் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆணுச்சு, ஆனால் நான் போய் ஜாயின் பண்ணலை. தேர்ட் ரவுண்டோட முடிவில் எனக்கு ரீஅலாட்மெண்ட் ஆணுச்சு, ரீஅலாட் ஆன காலேஜ் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணாமல் பழைய காலேஜ்லேருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க, ஏன்னா அங்கே வேறு ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. பட் ரீஅலாட் ஆன காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் ஃபைனாக போயிடும். என்னென்னலாம் ஃபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்களோ அத்தனையும் ஃபைனாக போயிடும். அதனால் நீங்கள் இந்த 4 விஷயத்தை தெளிவாக பார்த்துக்கணும். இதை தாண்டி ரவுண்ட் 3 சம்மந்தமாகவோ ரவுண்ட் 4 சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.